தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதா சொல்லி 35,000 போலீசாருக்கு திமுக அரசு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. காவல்துறை காவலர்களிடையே பாரபட்சம் காட்டும் வகையில வெளியிட்ட பதவி உயர்வு உத்தரவை திரும்ப பெற்று 2021 தேர்தல்ல அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு தமிழக அரசு அவரு வலியுறுத்தி இருக்காரு. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில தமிழக காவல்துறையில சேரும் காவலர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில பதவி உயர்வு வழங்கப்படுது. அதன்படி பணியில சேரும் 2ஆம் நிலை காவலர்கள் 10 ஆண்டுகள்ல முதல் நிலை காவலர்களாகவும், அடுத்த 5 ஆண்டுகள்ல தலைமை காவலர்களாகவும், அடுத்த 10 ஆண்டுகள்ல அதாவது 25 ஆண்டுகள்ல SSI ஆகவும் பதவி உயர்வு பெறுவாங்க அப்படிங்கறத சுட்டி காட்டியிருக்காரு. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாம காவல்துறைக்கான பதவி உயர்வுல மிகப்பெரிய சலுகை ஒன்றை அளிப்பது போல கடந்த 13ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்புல முதல் நிலை காவலராக 5 ஆண்டுகள் பணியாற்றணும் அப்படிங்கறத 3 ஆண்டுகளா குறைச்சிருக்கிறதா அவரு குற்றம் சாட்டியிருக்காரு. அதாவது முதல் நிலை காவலராக 5 ஆண்டுகள் பணியாற்றணும் அப்படிங்கறத 3 ஆண்டுகளாக குறைத்து ஆணை வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா 20 ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு SSI பதவி உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு கடந்த 2021 தேர்தல்ல திமுக வாக்குறுதி அளிச்சது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டியிருக்காரு. சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் அப்படின்னு வாயளவுல நாடகம் முழங்கிட்டு சொல் வேறு செயல் வேறு அப்படின்னு செயல்படுறதுதான் முதல்வர் வாடிக்கையா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவல்துறையை கையில வச்சிருக்கிற அவரு ஓட்டுக்காக வாக்குறுதி அளிக்கிறதும் அதிகாரம் கைக்கு வந்தோன்னு அதையெல்லாம் காத்துல பறக்க விடுறதும் வழக்கமானதுதான் அப்படின்னும் அது திமுக அரசுக்கு கை வந்த கலை அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுக அரசோட இந்த புதிய உத்தரவால 2001 முதல் 2005 வரை காலகட்டங்கள்ல பணியில சேர்ந்த 35,000 காவலர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னும் அதிக அளவிலான காவலர்களை பாதிக்கும் இந்த உத்தரவை திமுக அரசு திரும்ப பெறணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்காரு. பணியில் உள்ள காவலர்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லாம 2021 திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி 20 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு SSI ஆக பதவி உயர்வு வழங்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்காரு.